கேர் ஆஃப் த மெடிமிக்ஸ் எங்கள் ஃபாதர்லா ஸ்டார்ட் பண்ண இப்போ ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பூரா ஹஸ்பண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ என்னோட சன் அண்ட் டாட்டர், சன் வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்தாரு. இப்போ இந்த வருஷம் தான் முடிச்சுட்டு அண்டர் கிராட் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த 1 year இங்கே ஒர்க் பண்ண போறாரு. அப்போ தேங்க்ஃபுல்லி அவர் ஜுலாஹா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அதோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ தே ஹேவ் வண்டர்ஃபுல் ஐடியாஸ். அதனால அவர் அது பண்றதுனால எனக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் எனக்கு. அப்புறம் டாட்டர் வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் ஷீ இஸ் டூயிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பெஷாலிட்டி. அது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஃபேமிலி. அப்புறம் இது எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஜுலாஹா பார்க்கணும். லைக் வி ஹேவ் அன் ஆயுர்வேதிக் சென்டர் வேர் ஃபுல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன். அந்த மாதிரி சென்டர் இருக்கு, R&D சென்டர் இருக்கு. இது எல்லாமே பாக்குறதுன்னா அதுவும் பார்த்துட்டு as a lady we have to family பாத்துக்கணும். வீட ரன் பண்றது இஸ் நாட் a small thing. இல்ல பெரிய சேலஞ்ச் அங்க தான் இருக்கும். ஆமா, இன்லாஸ் இருக்காங்க. தேங்க்ஃபுல்லி நமக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா அந்த ஆளு ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா ட்ரெயின் பண்ணின ஆளுங்க இருந்தா தான் எனக்கு இங்க நிம்மதியா வேலை பண்ண முடியும். எனக்கு ஐ நோ லைக் வீட்டுல சமையல் அவங்க எல்லாம் சரி நம்ம சொல்லணும். ஆனா அது பிரகாரம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அவங்க வரும்போது அந்தந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அது சரி இல்லாட்டி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் மீ. சமூக தளங்கள்ல நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. பேனியன் மாதிரி அமைப்புகளுக்கு, இந்த மாதிரி ரோட்டரி கிளப் அண்ட் இன்னர்வீல் கிளப்ங்கிற பல்வேறு சமூக அமைப்புகளோட இணைந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட இந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா மோர் லைக் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி தான் இருக்குது. நீங்க சமூக பொருளாதார மாற்றத்திற்கு எல்லா ஒரு கஷ்டப்படுற பெண்களுக்கெல்லாம் வாழ்வடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இல்லாம நிறைய வந்து கார்பரேட் லெவல்ல நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த அனுபவங்களை பத்தி அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து நாங்கள் பேனியனில் வந்துட்டு பேனியன் இன்மேட்ஸுக்கு கொஞ்சம் குணமடைஞ்சவங்களுக்கு நாங்கள் பத்திக் பிரிண்டிங்கில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்துட்டு அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேனியன் ப்ரிமைசஸை விட்டு வெளியே வராங்க. அவங்க வந்துட்டு இப்போ எங்கள் யூனிட்ல வேலை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக பண்ண முடியாது. ஏன்னா தே ஹேட் தேர் ஓன் மூட் ஸ்விங்ஸ் இந்த இது முடிச்சு வரதுனால. ஆனா அதுக்கப்புறம் லைக் நான் எங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்ல அவங்க பொறுமையா இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க பொறுமையா இருந்தா சொல்லிக் கொடுங்கன்னு. ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது அவ்வளவு அழகா பண்ணி அப்புறம் அவங்களுக்கும் தனியா ஃபர்ஸ்ட் டைம் த ஏர்னிங் மணி வந்துடும். அவங்களுக்கு இந்த சேலரி எல்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும்னு. ஏன்னா இதனால் மட்டும் அவங்க தேவர் இன்சைட் அண்ட் க்ளோஸ் பில்டிங் அலாங் வித் தி அதர் ஒரு இதுவுமே இல்லாம தான் இருந்தாங்க. கிடையாது. ஆனா இந்த மாதிரி வெளியே வந்து தனியா சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு அதை விட சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல அதர் கிளப்ஸ் எல்லாம் நம்ம சோஷியல் கிளப், ரோட்டரி கிளப் and other things அங்க என்ன வகையான இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ரோட்டரி அண்ட் இன்னர்வீல் பிரசிடென்ட்டா இருந்தேன் நானு. சோ அப்போ நாங்க ரோட்டரி இன்னர்வீல்னாலே சர்வீஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் தான். அதுல வந்து நமக்கு இன்னர்வீல இருந்து நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1-2 சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாசம் தொடர்ச்சியா கண்டினியூஸ் ப்ராசஸ். எங்க தேவை இருந்தாலும் நம்மளோட சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கேஷா கொடுக்குறோம், இல்லாட்டி பொருளா வாங்கி கொடுப்போம். இல்லாட்டி நம்ம இப்ப இந்த ஃபிளட்டுக்கு கூட நமக்கு தே வாண்டட், நம்ம மெட்ராஸ் வெள்ளத்துக்கு வந்த போது நிறைய சோப்பு கேட்டாங்க நிறைய பேர். அதுதான் மெயினா, அது குடிக்கிற தண்ணி எல்லாமே. இப்ப சோப்பு நாங்க மோர் தென் 10,000 சோப் ஃபேக்டரியில இருந்து எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்புறம் காஃப் சிரப்பு கொடுத்தோம். அப்புறம் அந்த சேற்றுப்புண் மருந்து அது நாங்க பண்ணி கொடுத்தோம். லைக் அதெல்லாம் பல்கா பண்ணி ஃபுல்லா விதரணம் பண்ணிட்டு இருந்தோம். சோ நான் அந்த டைமுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எவ்ரி மந்த் we do something or the other. எக்ஸலென்ட். இல்ல இது அதனால என்ன பெஸ்டா அந்த சமூகத்தை செய்ய முடியுங்கிறது உங்களோட பார்வை. நீங்க நான் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்காங்க லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அந்த ரேஸ். எஸ்பெஷலி குறிப்பாக ஒரு பெண் தொழில் முனைவராக வளரணும்னு சொன்னா என்ன வகையான குவாலிட்டிஸ் அவங்க வந்து இன்கல்கேட் பண்ணி, ஏன்னா நீங்க இத்தனை வருஷமா டிராவல் பண்றதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து புதுசான ஒரு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பிசினஸ் இல்ல ஒரு சின்ன லெவல்ல ஒரு நான் தொழிலை தொடங்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வகையான அறிவுகளையும் அனுபவங்களையும் உள்வாங்கிட்டு தோங்கணும்னு நினைக்கிறீங்க மாட்டேங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணணும். வாட் எவர் தே பேஷனேட் அபவுட் அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன நம்ம பண்ண போறோமோ அதை பத்தின இன்டெப்த் ஸ்டடி பண்ணணும். பிகாஸ் ஒண்ணு மட்டும் இல்ல, தெல் பி டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அதுல. ஏன்னா அந்த நம்ம பண்ற விஷயத்த நமக்கு தெரியாட்டி ஈஸியா மத்தவங்க நம்மள போயிடுவாங்க.
சோ மத்தவங்க தப்பு பண்ணாலும் நமக்கு கேட்க முடியாது, அது தப்புன்னு தெரியணும்ல நமக்கு. அப்ப நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சா தானே தெரியாதனால ஏமாத்துறாங்க. சோ அது வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது போய் படிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணுறீங்க உங்களோட அனுபவங்களை. நீங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் யர் சைல்ட்ஹுட் டேஸ் டில் நோ. இங்கிருந்து எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ் யர் நெக்ஸ்ட் கோல்? வாட் இஸ் அன் அம்பிஷன்? வேர் டு யூ வாண்ட் டு கோ மேபி இன் தி நெக்ஸ்ட் 5-10 years of time? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபுல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சென்டர் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அது இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட்னால ஒரு 1.5 years ஆகும் அது முடிஞ்சு வரத்துக்கு. அங்கே வந்துட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல நேச்சுரலாக என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல குணமடைய முடியுமோ, என்ன கைண்ட் ஆஃப் நோயும் எனி கைண்ட் ஆஃப் டிசீசஸ் ஆயுர்வேதால கியூர் பண்ற மாதிரி, நேச்சுரோபதி, அப்புறம் அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர், அந்த மாதிரி ஆல் ஹோலிஸ்டிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அங்கே பண்ண போறோம் நாங்க. ஸோ என்னோட அடுத்த ஒரு ஆம்பிஷன் அதுதான், டு மேக். ஏன்னா இப்போ சென்னையில் அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது வேர் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஹீலிங் அந்த மாதிரி. ஈவன் யோகா தெரப்பி, யோகா மட்டும் வந்து பண்ணி இது பண்றவங்களுக்கும் அங்கேயும் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சென்டர் வேர் இன்டகிரேட்டடா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரலாம். நேச்சுரல் ஃபுட், யோகா, மெடிடேஷன், நேச்சுரல் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வர மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காலங்கள் மாறிட்டே இருக்குது, மக்களோட ரசனைகள் மாறிட்டு இருக்கு, யூசேஜ் மாறிட்டே இருக்குது. இந்த வகையில நீங்க இந்த மாற்றத்துல என்ன வகையான சேலஞ்சஸ் சந்திச்சீங்க? இல்ல நோ ஆர் யூ ஸ்டிக்கிங் ஆன் டு தி சேம் பேசிக்ஸ் அண்ட் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ற வழியில இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்களேன். As the world is progressing, எல்லாருமே நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றதுனால இப்போ அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ இந்தியாவை விட அவுட் சைடு இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாஸ்ட் மந்த் ஜப்பான் போயிருந்தேன். அங்க போகும்போது ஆளுங்க எல்லாருமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட் அதெல்லாம் தேடி வராங்க. நம்ம ஒரு எக்ஸிபிஷன் சென்டர்ல இருக்க எல்லாருமே நேச்சுரல் ப்ராடக்ட் தேடி வராங்க. நம்மளை விட அவுட் சைடு இந்தியால ஆயுர்வேதா பத்தி அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கு ஆளுங்களுக்கு. அது அதிசயமா இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்ட் த பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஆயுர்வேதா. எல்லாம் அவங்களுக்கு என்ன, பிகாஸ் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸோட ஃபால்ட் எல்லாமே அவங்களுக்கு புரியுறது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளோட உடம்பை எவ்வளவு பாதிக்கிறது, நம்மளோட என்வாயன்மெண்ட் எவ்வளவு பாதிக்கிறதுன்னு எல்லாருக்குமே புரியறதுனால யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தே வாண்ட் டு டூ ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஒன்லி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க, தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அவேர்னஸ் அபவுட் யூசிங் ஆர்கானிக்ங்கிறது நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். அது அதன் மூலம் பல்வேறு வியாதிகளையும் பல்வேறு தேவையில்லாத விஷயங்களையும் தவிர்க்கலாங்கிறதும் ஒரு அற்புதமான விஷயம். நீங்க ஸோ இது வரைக்கும் உங்களோட பல்வேறு விஷயங்களை, உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை நேயர்களோட பகிர்ந்து கொண்டதற்காக எங்களோட நிகழ்ச்சி குழுவின் சார்பிலையும் பொதியின் சார்பிலையும் நேயர்களின் சார்பிலும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த பயணம் சிறப்பாக தொடர வேண்டும், அதற்காக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது நட்சத்திரம் மாதிரி மின்னது வானத்துல. அந்த நட்சத்திரத்தை பாரு. இதுல என்ன ஆச்சரியம்? தினமும் தெரியற கருப்பு வானம் தானே இருக்க போகுது. ஆனா அதுல நம்ம 2 பேர் நட்சத்திரமும் இருக்கு. இது உன்னோட நட்சத்திரம், அது பக்கத்துல இருக்கிறது நான். வானத்துல கூட நான் உன் பக்கத்துல தான் மின்னிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த நட்சத்திரத்தை பாத்தியா? BSNL நிலவுடனும் கதிரவனுடனும் இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை அனைத்து லேண்ட்லைன் மற்றும் மொபைல் நெட்வொர்க்குகளுக்கும் இலவசமாக பேசலாம். இந்தியா முழுவதும். வாடிக்கையாளர் சேவைக்கு 1500 தொடர்பு கொள்ளும். சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி வழங்கிய நம் விருந்தினர். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி.